ஏதோ ஏதோ அதாச்சும் பண்ணிருக்கான். எஸ்கே தான் ப்ரோ. ஆனா இதுவே அசிங்கம் தான் அவனுக்கு, அஜித்க்கு. இல்ல அவனுங்க அசிங்கப்படுறதா தான் எப்பயும் அசிங்கப்பட்டிருப்பானுங்க. இவனையா இல்ல 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 டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்ஷன் போட வர்றான்னு அழுவுற ஒருத்தனை பாத்துக்கிறியா? எவனாவது ஒரு இல்ல எனக்கடா இந்தியன் சினிமா டோட்டல் இந்தியன் சினிமா சொல்றேன். ஒரு சொந்த டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு சொந்த ஹீரோ படம், நீ ஒரு சொந்த ஹீரோ ஃபேனோடைய படம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்ஷன் போட வரான்னு எவனா அழுவானா? ஏன்னா ஒருத்தனை காட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு ஃபேன் பேஸ் இல்லடா நீ இல்ல நான் பேன் இண்டியா லெவல்ல பேசுறேன். பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ஏன் எந்த ஃபேன் பேஸ் தேர்னாலும் சரி, ஏன் இந்த சூர்யா யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் எக்ஸைட்டா வெயிட் பண்ணுவானுங்க. அல்லூர் அளவுக்கு கேவலமா இருக்கானா? அப்ப அவன் மார்க்கெட் எவ்வளவு வீக்கா இருக்கும். அப்ப ஏகேது வெக்கமா இல்ல? நம்ம கூட தமிழ்நாடு மட்டும் போட்டான் ஓபனிங் டே கலெக்ஷன். வேர்ல்டு வைட் பண்ணா அடி வாங்கிட்டு இருப்பான். சூர்யா ஃபேன்ஸே கலச்சிருப்பானுங்க. இதுல பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, நியாயமா பார்த்தா அணிலுங்க தான் போயிட்டு ரெட்ரோக்கு வந்துட்டு உப்பு போடணும். இந்த நாய் வந்துட்டு எங்களுக்கு அடிக்கிட்டான்னு கேக்குது. முதல்ல ரெட்ரோ ஹிட்டானா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ரெட்ரோ ஹிட்டானா முதல்ல பாதங்க ஜிபியுக்கு தான்டா. அசிங்க பிடிச்ச நாயா தான் எங்க கிட்ட வந்துட்டு கேட்டு இந்த வருஷம் எங்களுக்கு படம் கூட இல்லடா. அது யோசிச்சு பாரு, இவனுக்கு மூளை எங்கதான் இருக்குதுன்னே புரியல. இன்னொரு விஷயம் ப்ரோ, நான் கல்கி பத்தி ஒரு விஷயம் சொல்லல. அந்த கல்கி லாஸ்ட் ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நம்ம ஏதாவது சொல்ல ஒழிக்கிட்டோம்னு சொன்னா 2026 அந்த டாபிக்கை மட்டும் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. எப்போ பறந்த 2026 டாபிக் தான் கொண்டு வராங்க. இல்ல ப்ரோ இல்ல 26 என்ன பண்ணுவேன்னு கேட்டா நெகட்டிவ் டேக் போடுவேன். எங்களை பார்த்தாதான் இல்ல எங்களை பார்த்தா எப்படா தெரியுது. அதாவது இல்ல யோசிச்சு பாரு. இல்ல ஓட்டு வந்துட்டு ஓட்டு ஆஃப்லைன்ல பூத்துல போடணும். அதுக்கு நெகட்டிவ் டேக் வந்துட்டு இங்க போடுறானா அவன் இல்ல அவன் மன நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. பைத்தியத்துல ஐயோ தான் பைத்தியத்துக்கிட்ட மாநாடுக்கே டேக் ஓட்டணும்னு தானே ஒண்ணுங்க ப்ரோ. நம்ம இல்ல ப்ரோ, நம்ம மட்டும் நெகட்டிவ் டேக் வச்சு அடிச்ச மாதிரி சொன்னா தாங்க மாட்டாங்க ப்ரோ, செத்துருவானுங்க. சரி ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப மெர்சல்ல இருந்து நெகட்டிவ் டேக் தான் ஓட்டினுக்கிற அந்த ஆள வளர்ந்தானுங்கிறான், புரியுதா? சரி இப்ப நீ இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? மத்த பத்த ஓடு விடாமுறிச்சு எவனும் நெகட்டிவ் டேக் ஓட்டல. டிராகன் கிட்ட அடி வாங்கின இந்த ஏன் ஜிபியும் ஒரு நெகட்டிவ் டேக் எவனுமே ஓட்டல. மேக்சிமம் மர்மர் படத்துக்கு வர மாதிரி அதான் நிறைய ஸ்கேம் பண்ணி உப்பு போட்டானுங்க. சரி இவ்வளவும் பண்ணிய என்ன ஆச்சுன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல அமரனுக்கு கீழே இருக்கிறான். வெக்கமா இல்ல? அமரனுக்கு கீழே. அதாவது என்ன கேட்டா இல்ல இவன் ஸ்டார்டிங் புல் எல்லாம் நல்லா பண்ணான். அதாவது அந்த 5 நாள் லீவ் இருக்குல்ல, 5 நாள் அமரனை விட நல்லா பண்ணான். மீதி எல்லா நாளும் மயிரா போச்சு. அது ஏன் மயிரா போச்சுன்னு கேட்டா, இவனுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அஜித்தை வந்துட்டு எப்படி பாக்குறானுங்கன்னா, நீ இருந்துட்டு போன்றானுங்க, நீ என்ன வேணா இருந்துட்டு போ. ஏன் இப்ப நீ இதுல எப்படி தெரியுமா, அஜித் ஜென்டில்மேன்னா இருந்துட்டு போன்றானுங்க. விஜய் இவ்வளவு திட்டுவானுங்க, ஆனா எல்லாம் விஜய் படத்துக்கு போவானுங்க. திட்டுறவனே விஜய் படத்துக்கு போய் உட்காருவான். அதுதான் விஜய். எல்லாம் தளபதிக்கே சாத்தியம். இல்ல ப்ரோ, இவன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ட்விட்டர்ல ஸ்பேஸ் போட்டு அழுவிட்டு இருக்காங்க. யாரு ப்ரோ இவன்? இல்லடா இதுல பீக்ல இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஒரு 3 ரீசன் என்னன்னா, சவுத் இந்தியாலயே புரியுதா, கோலிவுட்ல மட்டும் இல்ல, சவுத் இந்தியாலயே ரீ ரிலீஸ்ல எந்த படம் ஹையஸ்ட்னு எங்க வேணா போய் செக் பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா ப்ரூஃப் பண்ணுவானுங்க. எங்க வேணா போய் செக் பண்ணு, அது யார் படம்னு போய் பாரு, அதுலயே தெரியும். புரியுதா? அது ஒண்ணு. அதான் ரெண்டாவது என்னன்னா, உனக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஓன் ஸ்டேட்ல ஒரு வாட்டி பண்ண எல்சின்னுவானுங்க, லக்குன்னுவானுங்க. திரும்ப வந்துட்டு அதான் ஓன் ஸ்டேட்லயே வந்துட்டு 200 கோடி 100 கோடி ஷேர் தர்றது எவனுமே பண்ணல. ஏன் கிழட்டு பையனும் பண்ணல கூட, மத்தவனால தொட முடியாத அளவுக்கு ஒரு உச்சத்துல. புரியுதா? இது வந்துட்டு அதான் கெரியரின் உச்சம்னு சொல்றவனுக்கு. இன்னொன்னு, சம்பளம் வந்துட்டு நீ பார்த்தாலே செத்து போயிடுவேன். ஏன்னா 2031 கூட உனக்கு வராது. அதான் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சேலரி. அதான் நிறைய விஷயம் தான் விஜய்லாம். இதுல எல்லாத்தையும் தாண்டி 100 கோடி ஓப்பனிங், ஒரு தடவை 100 கோடி ஓப்பனிங் கொடுத்தா பரவாயில்ல. திரும்ப பண்ணும்போது அதான் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். அதான் சொல்றேன் உனக்கு எவ்வளவோ இருக்கும். நீ ஃபேன் பேஸ், செலிப்ரேஷன்ஸ், ரீ ரிலீஸ், ஓன் ஸ்டேட், அதர் ஸ்டேட், ஏன் இந்த ஓவர்சீஸ்லாம் 3 நாள்ல பண்ணுச்சு. இதான் கோட் வந்துட்டு இந்த 100 crores இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டது. இதெல்லாம் விட்றா, மலேசியால மாசுன்னு சொல்லிட்டு டைலாக் வச்சான். எந்த டைலாக்கும் வைக்காம மலேசியால, சரி மலேசியால யார் நம்பர் 1 எடுத்து பாரு, சும்மா எடுத்து பாரு, மலேசியால யார் நம்பர் 1? கிழவன் இல்ல 4 ஹீரோ காலை பிடிச்ச கிழவனுக்கு நம்ம காலு கீழே இருக்கான். புரியுதா?
இதெல்லாம் அதான் இல்ல இது நார்மலா நடக்காது உண்மையில. இப்ப நிறைய பேர் இப்ப யாருமே நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கோட் இவ்வளவு எல்லாம் பண்ணோம் நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதுதான் சொல்றேன். என்னைக்குமே ஒரு ஹீரோ பீக்ல இருக்கும்போது ஏன் இது எல்லாருக்குமே நடக்கும். ஆனா இதெல்லாம் வந்துட்டு பேன் அண்ட் ஹீரோக்கு மட்டும் தான் நடக்கும். இப்ப திடீர்னு இப்ப டாக்ஸிக் படம் மைரா மாதிரி மைரா போனா கூட அது ஓரளவுக்கு பண்ணும். சாகோ ஏன் பாகுபலிக்கு அப்புறம் சாகோ வந்துட்டு ஃபிளாப் தான். ஆனா அந்த படமே நல்ல ஒரு பண்ணிருக்கும். புரியுதா? அந்த மாதிரிதான். ஆனா விஜய்க்கு எப்படின்னா ஃபேன் பேஸ் இதுதான் ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம தான் ஒரு லியோல முளைக்கல, ஒரு மெர்சல்ல முளைக்கல, ஒரு தெரியலையும் முளைக்கல. அதுக்கு முன்னாடி கேட்ட கத்தி இருக்கு, அதுக்கு முன்னாடி துப்பாக்கி இருக்கு, அதுக்கு முன்னாடி அதான் போக்கிரி இருக்கும், அதுக்கு முன்னாடி அதான் திருப்பாச்சு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அதான் ஆமாங்க இதுக்கு இவனுங்க முன்னாடி ஆனா மகாத்தா இல்ல இவனுங்க யார் தெரியுமா? தீனா, பில்லா, மங்காத்தா. சரி மகாத்தா வேற ஏதாவது இல்ல வேற ஏதாவது சொல்றான்னு கேட்டா தீனா பில்லா மங்காத்தா, தீனா பில்லா மங்காத்தா, தீனா பில்லா மங்காத்தா. இல்ல தீனா விட்டானுங்க தெரியாது, அதையும் கட் பண்ணிட்டானுங்க. பில்லா மங்காத்தா, பில்லா மங்காத்தா, பில்லா மங்காத்தா. சாவர வரைக்கும் பில்லா மங்காத்தான்னு தெரியறானுங்க. மகாத்தா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். இதுல ஜிபி வெளியே சொல்ல கேவலமா இருக்குது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தான். அதான் ஜிபியு கிரேட்டர் தென் லியோ கோட். அதான் அதுக்கப்புறம் வாரிசுன்னு போட்டிருந்தான். வாரிசு இது போட்டிருந்தான். கமெண்ட்ல எல்லாம் அடிக்கிறானுங்க. என்னன்னு கேட்ட அது உண்மைதான்டா, எல்லாம் இதான் போடுறான். அது உண்மைதான். அதான் இதுதான்டா அசிங்கம். புரியுதா? கேட்டு அடி வாங்குறதா அசிங்கம். நீ தான் படம் மயிரா போகுதுன்னு. இன்னொன்னு தளபதி எப்ப போறாரு? இன்னொன்னு 4 நாள் இருக்குதுல்ல. ஆமா ப்ரோ. என்ன பிளானு? நான் கேட்கலான்னு இருந்தேன். இல்ல ஆன்லைன்ல அப் டு டேட் வந்துட்டு அப்டேட் தர்ற மாதிரி பண்ணிடலாம். விஎஃப்ஓ கரெக்ட் டைமுக்கு போட்டுடலாம். காலங்காத்தால தளபதி ஏர்போர்ட்டுக்கு வர்றது வரை இவனுங்க லீக் பண்ணிட்டானுங்க. அங்கேயும் ஈசல் கூட்ட மாதிரி அதான் 8:30 ஈ மொச்சின்னு மணியாமே. இருக்கும். அதான் எனக்கு கேட்டா 8:30 மணிக்கு 6:30 மணிக்கே போகான்னு பாருங்க பைத்தியக்காரங்க நம்ம பசங்க. இதுல வேற நியூஸ் முன்னாடி நைட்டே சேனல்காரன் வீடியோ போயிடுவானுங்க எடுத்து ப்ரோ. போடுறான். நைட்டே போய் பத்துருவானுங்க நியூஸ் சேனல். எனக்கு கேட்டா நியூஸ் சேனல்காரங்க வீடியோ எடுத்து போடுவானுங்க. பாருங்க விஜய் வந்தனால இவ்வளவு அசம்பாவிதம் அப்படின்னு. அதான் கோயம்புத்தூர் சும்மாவே ரஷ்ஷா இருக்கும் கொஞ்சம். இன்னொன்னு ஏற்கனவே கத்தியோட சக்சஸ் மீட் கோயம்புத்தூர் தானே போனாரு. ஆமா. அப்போ ரொம்ப அதான் இதுல ஹைலைட் என்னன்னா மென்டலான எலிவேஷன் பண்ணிருப்போம். அதான் நான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு தான் நான் போனேன். அங்க ஒருத்தர் வராரு. அவர் வந்தோடனே போயிடட்டும் ஃபேன்ஸ். அதான் ஒரு வார்த்தை சொல்லுவானே அவர் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குதுன்னு. அதான் நேரம் காலம் இன்னொருத்தவனுக்கு காலம் வந்துச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா அந்த வீடியோ அஜித்துக்கு சொன்ன ஒருத்தன் போட்டான். அது கீழே இன்னொரு அஜித் ஃபேனே ப்ரோ கம்முனு ப்ரோ நம்மளால வெளியே வர மாட்டான். அந்த டைம் வெளியே வர மாட்டான். புரியுதா? அதான் விஜய் அதை கத்தி அந்த சக்சஸ் மீட்டுக்கு போயிரு. டேக் என்ன பிளான் அதுக்கு பண்ணிக்கிறீங்களா? முன்னாடி டாக்லாம் கண்டிப்பா இருக்குது. இவ்வளவு பேர் இதுக்கு அதான் ஓட் பூத் அதான் ஓட்டு இந்த பூத் கமிட்டி இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேக் இருக்கும். இது வேற ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு நிமிஷம் ரிக்வஸ்ட். பிரணாவ் மாதிரி கேட்டணும் தான். இல்ல குரோம்ல தான் அக்செப்ட் பண்ணாங்க. அபிலாஷ் பிரணாவ்னு 2 பேரும். அபிலாஷ் ப்ரோ தூக்கி போடு. அவர் காலேஜ் தானே. வர ரொம்ப புக்கு. லாஸ்டா என்ன படத்துக்கு தியேட்டர் போனேன்? யாரு நானா? நான் இந்த வருஷம் தியேட்டருக்கே போல. நான் வீரதீர சூரன் போனேன். சச்சினுக்கு போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள என் கூட படத்தை ஆமா ப்ரோ சச்சின் இல்ல ரீ ரிலீஸ் பார்த்தா 2 டைம் சச்சின் போனோம். புது படம் தான் கேட்டேன். புது படம் அதனால தியேட்டருக்கே போல. இதே மாதிரிதான் ஒரு போன வருஷம் எப்படின்னா கில்லி பாத்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட் என்ன படம் பார்த்தேன்னு கேட்டா யாரு இந்த கில்லி சொல்லு. அதான் பழைய படம் இருந்து ஃபீல்ல புரியல. பழைய படம் இல்ல பார்த்த ஃபீல். இது புது படம் தான் ஞாபகம் இருக்கும். புது படம் இது. ரீ ரிலீஸ் என்னைக்குமே சொல்லக்கூடாது. தியேட்டர்ல பார்த்து அதுலயே நம்ம சம்பவம் பண்றாரு. அதான் 20 வருஷம் ப்ரோ இல்ல அலைஸ் ப்ரோ 20 வருஷம் பழைய படத்தை தூக்கி வந்து அடிக்கிறாருன்னா அதான் இதுல வேற இதுவாகுது. ஃபீல் 10 குட் ப்ரோ கோடி ஹரிஷ் நாம ப்ரோ கூட ஒரு டெஸ்ட் ஒருத்தன் போட்டிருந்தேன் இப்ப போட்டுருந்தாரு. என்னது? தீனா படம் ரீரிலீஸ் பண்ண மாதிரி ஆ. ஃபர்ஸ்ட்ல 45 கடி அடிச்சிருக்குன்னு எல்லாம் கேஸ் 45 செமையா அடிச்சிருக்காங்க. முதல்ல இல்ல தீனாலாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் தான் கலெக்ஷன் ஆச்சு. அது எத்தனை லட்சம் கூட தெரியும். இரு ப்ரோ ஓ 1ஆம் தேதி டேய் ஒருத்தர் இல்லடா வராரு இல்ல பாக்கலாம்.
இல்ல இதுல தெரியாதா, ரீ ரிலீஸ்ல பார்த்தா நம்மளுக்கு அப்புறம் இந்த வாரணம் ஆயிரம் 3 படம் அந்த மாதிரிதான் இருக்குது, புரியுதா? இவெல்லாம் இல்லவே இல்லை. ஆமா இது ரஜினி இது ஒரு படம் இருக்குது, தளபதி படம், அது 2.5 கோடி இது போட்டிருந்தானு, அது ஒண்ணு. ரைட் ரைட், அதைத்தான் சொல்ல வரும். நான் வந்து நம்ம சச்சின் இதை ஒரு கொண்டாட நிமிஷம். கிடைக்கல, ரஜினிகாந்த் வந்துகிட்டு ரீரிலீஸ் ஃபேன் நம்மள அவங்கள பார்த்து கத்துக்கிட்டான்னு சொல்லி போட்டாங்க. அபிலாஷ் ரிக்வெஸ்ட் இப்பதாங்க. அபிலாஷ் ப்ரோ ப்ரோ காலேஜ் உட்காந்துட்டியா? நான் அப்டேட் பண்ணினே ஆமா ப்ரோ, கேக்குது கேக்குது 4 மணிக்கு ஏர்போர்ட்டு உட்கார போறேன். வண்டி ரெடி பண்ணிட்டேன், நேரா ஏர்போர்ட் தான். இல்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதான் இந்த ஜிபியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அதான் ட்வீட், ஆமாங்க இப்படி கதறினுக்கிறாங்க. முதல்ல ஒன்னு சொல்றேன், இவன் ஒரு மேக்ஸ் கணக்கு நீ போடுற, புரியுதா? அதை போய் சார் கிட்ட காமிக்கிறேன்னு எடுத்துப்போம். அந்த சார் வந்துட்டு சொல்றான், இது இப்படி போடக்கூடாதுரா, புரியுதா, இப்படிதான் இது போடணும்னு சொல்லிட்டு சார் வந்துட்டு ஒரு ரஃப் நோட்ல வந்துட்டு அதை சால்வ் பண்ணி கொடுக்குறான். அதுக்கு நீ போய் அந்த சாரு கிட்ட நீ தப்பா போடுறடான்னு சொன்னா அது எப்படி இருக்கும், புரியுதா? அதாவது இல்ல, கத்து கொடுக்குற சாருகிட்டே போயிட்டு நீ இல்ல நீ நீ அதான் இல்ல நீ தப்பான மேக்ஸ் போடுறடா, நாங்க போடுறதாண்டா கரெக்ட்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது அந்த சார் எப்படி பார்ப்பான், லூசுப்பா என்கிட்ட மாட்டினுக்கிறேன், அதான் அப்படிதானே பார்ப்பான். இவனுக்கு ஆமாங்க அந்த மாதிரிதான். அதாவது ஒரு முதல்ல இப்ப ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் வந்துட்டு நீ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டேட்டாஸோட கலெக்ஷனும் போவோம், அதோட ஷேரோடைய அந்த பர்சன்டேஜும் போவோம். அப்படி பர்சன்டேஜ் ஷேர் போகும்போது தான் வந்துட்டு 100 கோடி ஷேர் வந்துட்டு எனக்கு வந்திருக்குன்னு. அது இன்னொன்னு, கவர்மெண்ட் இருக்கும் போதே, புரியுதா? என்ன கேட்டா இது நான் போட்டதே அதிசயமா பாக்குறேன், ஆச்சரியமா. அதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டதே பெரிய விஷயம். அதே கன்ஃபார்ம் பண்ணி போட்டான், அந்த கோட்டு 100 கோடி ஷேர்னு. இவனுக்கு நாளைக்கு வரட்டும் இரு, நாளைக்குதான் இருக்கு. இல்லடா முதல்ல அவன் படத்தை வாங்கும் போது கை தட்டினானுங்க, இப்பயும் அழுகுறானுங்கன்னு தெரியல. ஏன்னா இவனுங்களுக்கு அதான் பிக்கப் ஆகலன்னா விட்டு, இல்ல படம் பிக்கப் ஆகலாம் விட்டு சொம்ப அடிப்பான்னு பார்த்தானுங்க, அடிக்கல, அவனுங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. முதல்ல என் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த அக்கௌண்ட் உள்ள சர்ச் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது உள்ள போயிட்டு ஹேஷ்டாக் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு போட்டாலே நானே நிறைய இந்த பிஎம்எஸ்ல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டிருப்பேன். ஒர்க்கிங் டேஸ்ல கூட வந்துட்டு ஏன் 23வது நாள், 24வது நாள், 25வது நாள், ஏன் அதுக்கப்புறமே நான் ஒரு ஷோ போனேன், புரியுதா? உனக்கு வந்துட்டு விஜய் படம் 3 வாரம் 4 வாரம் கழிச்சு ஓடி எனக்கு நல்லா ஓடும், புரியுதா? அதுதான் மேட்ரு. இதுல ஹைலைட்னா திருச்சி இதெல்லாம் போட்டிருப்பேன், சென்னை மட்டும் இல்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, திருச்சி கோயம்புத்தூர்லாம் நல்லா புக்கிங் ஆயிதோ எப்படி. 20 நாளுக்கு அப்புறம் இந்த பைத்தக்காரன் 13வது நாள் கூட தாங்க மாட்டான் எங்க ஜிபி. அதான் சொல்றேன், இவ்வளவு டிஃப்ரெண்ட் இவங்களுக்கு. என்னத்தம்மா நீ சொன்னாலும் புரியாது. அதான் இதுல போயிட்டு இல்ல, எனக்கு என்ன சிரிப்புனா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் கேட்டானுங்க பாத்தியா, நீ போடுறது தப்பு, நாங்க போடுறது கரெக்டு. அதான் யோயோ, அதான் இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டினுக்கிறேன். ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் ரமேஷ் பலா, வேற இன்னொருத்தர் சொன்னேன், இவனுக்கு தான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல இல்ல எப்படின்னா, மத்த ஃபேன் பேஸுக்கு வந்துட்டு எப்பதான் ப்ரொடியூசர் கலெக்ஷன் போடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் போடுவாங்கன்னு இருக்கும். இவங்களே அப்படி தருமா, அதெல்லாம் போட்டுறாத, நாங்க ஒண்ணு சுடுவோம் வாட, அதை வச்சுதான் ஓட்டுவோம். இல்ல இத என்னையும் நோட் பண்ணிருக்கியா? இப்ப சரி, இப்ப நீ இருக்கிற சரி சரி விஜய் ஃபேனே விடுறா, நான் பொதுவா கேக்குறேன், கோட்டு கலெக்ஷன் நான் எங்க பாக்கணும்? சும்மா கேக்குறேன், கோட்டு இதுதான் இல்ல. இப்ப நான் சும்மா பொதுவா கேக்குறேன், ப்ரொடியூசர் இல்ல, இப்போ கோட்டு கலெக்ஷன் நான் எங்க பார்க்கணும்? கூகுளா, ட்ராக்கரா, இல்ல பிஎம்எஸ் இதுவா, இல்ல ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, தியேட்டர் ஓனர்னு எடுத்துப்போம். இல்லடா இல்ல தியேட்டர் ஓனர் எடுத்துப்போம். நான் இல்ல புரியல இல்ல இப்ப இல்ல கோட்டு ஹிட்ன்றத நான் எப்படி எங்க பார்க்கணும்? முதல்ல இந்த படம் ஓடிச்சா இல்லையா நான் எங்க பார்க்கணும்? நிறைய ப்ரொடியூசர் ரிப்போர்ட் பண்ணவங்க அவங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இல்ல இல்ல நானே சொல்றேன். இல்ல இல்ல புரியல நீ இல்ல சொல்றது. இல்ல இல்ல புரியலையா? இப்போ பொதுவா ஒருத்தர் இருக்கிறான், எந்த ஃபேனும் இல்ல, கோட்டு படம் ஓடிச்சுன்றத எப்படி பாப்பான்ற, எதுல பாக்கணும்? ட்ராக்கர் இல்ல, இப்ப சும்மா சொல்றேன், கூகுள்ல போய் பார்த்தாலும் கூகுள் தான் ப்ரோ பண்ணுவேன். இல்ல கூகுள்லாம் மேட்டர் இல்ல,
கூகுள்ல பார்த்தாலும் உனக்கு வந்துட்டு அதான் கோட்டு படத்தோடைய அந்த கிராஸ் ரிப்போர்ட்டா வரும். ட்ராக்கர் பார்த்தாலும் வந்துட்டு படம் 450 கோடி தான் வரும். எங்க பார்த்தாலும் வந்துட்டு படம் ஹிட் தான், எங்க ஹிட்னு தான் வரும். இவ்வளவு தியேட்டர் கம்பேர் லிஸ்ட் பண்ணி இல்ல பார்க்க இல்ல இல்ல வேண்டியதுதான். போன வருஷம் தியேட்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நம்பர் 1ல இருந்து ஃபுட் ஃபால்ஸ்லயும் சரி எல்லா படத்துலயும் வந்துட்டு அதான் கோட்டு தான் இருந்தது. அதான் இது எல்லாத்தையும் இல்ல இது எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல வந்துட்டு 100 கோடி ஷேர்னு போட்டிருப்பான், ப்ரொடியூசரும் போட்டிருப்பான். இவ்வளத்தையும் நீ வந்துட்டு காட்டுற ஒரு ஆமை கிட்ட கடைசியா ஒண்ணு சொல்லுவான், என்ன தெரியுமா? இதெல்லாம் ரமேஷ் பாலா ஆமா ரமேஷ் பாலா போடுறதுதான் உண்மை, மனோபாலா போடுறதுதான் உண்மைன்னுவான். சரி அவன் எவ்வளவு போடுறான்னு பார்த்தா அவனும் வந்துட்டு இதேதான் அதிகமா போட்டு வச்சிருப்பான். இந்த பைத்தியக்காரனுங்க தான் முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, இவனுங்க கிட்ட பேசுறதுக்கு நீ மூடிக்கிட்டே இருக்கலாம். ஆமா ப்ரோ இல்ல இல்ல டீசென்ட்டான ஆமைங்களும் இருக்குது ப்ரோ. எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஆனா அவன் இல்ல இல்ல டீசென்ட்டா இல்ல இல்ல இதுல சில டீசென்டான ஆமைங்க ஒத்துப்பானுங்க. நான் நான் ஒரு சில அவனும் அந்த கமெண்ட்ல மாதிரி பார்த்தேன். தான் ப்ரோ. ஆமா அதுல ஒத்துப்பானுங்க. நான் கோட்டுன்னு ஒரு விடாமுயற்சிலாம் இதுல பார்த்துட்டு என்கிட்டயே திட்டிங்க இருந்தான். படமா எடுத்து வச்சுக்கிறான் நாய். இல்ல ரிவ்யூ படம் மேட்டர் பாதி இல்ல படத்துலன்னு வந்துட்டுக்கிறான் ப்ரோ. இல்ல டோட்டலே சில ஜென்யூன் இருக்கு. ஆனா இவனுக்கு எங்க திரும்ப மாட்டினானுங்க, கோட்டு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரோ ஜிபி டிஸ்ட்ரிபியூட்டரோ ஏன் அதான் சேம். எல்லாம் சேம் மாட்டினானுங்க. சாரே என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷனா வந்து. இதுல கொடுமை என்னன்னா இல்ல அவன் நம்ம ஃபேனை நம்ம தள்ள கட்ட முடியாது. ஏன்னா அவன் துணிவு அப்போ விஜய் திட்டிருப்பான் ஞாபகம். அதுக்கப்புறம் தான் விஜய் கூட வந்துட்டு கொஞ்சம் அட்டாச் ஆயிட்டு இது பண்ணான். துணிவு அப்போ விஜய் திட்டிருப்பான். அதான் எப்படி இல்ல இப்ப சாரே இதுல எப்படி இல்ல யார் சைடுன்னு தெரியும் இந்த டைம் இல்ல வேற. இல்ல எப்படி பார்த்தாலும் லாக் ஆயிட்டேன். நாளைக்கு இருக்குது முதல்ல இல்ல இல்ல விஜய்க்கு வர்ற ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தா ஹையஸ்ட்னு வரும், புரியுதா? ஹையஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஹையஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஹையஸ்ட் ஓப்பனிங், புரியுதா? அப்படிதான் வரும், புரியுதா? ஆனா நீ ஜிபி ரெக்கார்ட் எல்லாம் பார்த்து ஹையஸ்ட் ஃபார் ஏகே, ஹையஸ்ட் ஏகே ஃபார் ஏகே, அதான் ஹையஸ்ட் ஃபார் ஓன் ஸ்டேட் ஏகே. அதாவது படத்துலதான் ரெஃபரன்ஸ் வச்சு கொள்றானா, ரெக்கார்ட்லயே ரெஃபரன்ஸ். அதான் ஏகே ஏகே ரெக்கார்டு, ஏகே ரெக்கார்டு. காட் பிளஸ் யூ சாங் என்ன வீடியோ சாங் வந்துட்டு இது போல. ஆனா சன்மியூசிக்ல போட்டுனோம்னா நேத்து நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் வேற வந்துட்டு மதத்துப்படி திருப்பி விட மாட்டானுங்கன்னு தான் பார்த்தானுங்க. ஆனா அப்படிதான் திருப்பி விட்டுருக்காங்க ப்ரோ. இந்த பார்த்து அட்டியல்ல இது பேஸ்புக்ல ஏதோ போட்டுக்கிறோம், சங்கிங்க கீழே போய் சிரிக்குதுங்க. இல்ல இதுல ரெண்டு இல்ல உண்மையிலே இத நம்ம அரசியல்லாம் வந்துட்டோம். ஆனா பொதுவா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். இப்ப எப்படின்னா நார்த்ல படிக்காம இருக்கிறவங்க வந்துட்டு உண்மையிலே பக்கத்துல இப்ப பக்கத்து வீட்டுல தான் முஸ்லீம் இருந்தா கூட அவன் சத்தியமா இந்த டைம் கேட்ட தான் பார்ப்பான். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவனும் இந்த மாதிரி கொஞ்சம் படிச்சவனுங்க எப்படின்னா இவனுக்கு தெரியுது இது ஒரு அதான் பாகிஸ்தான்காரன் வந்துட்டு யோசிக்கணும் ப்ரோ இல்ல கொஞ்சம். அதான் இல்ல இது ஒரு கண்ட்ரிக்கு நடந்த ஒரு வார் மாதிரி தான், ஒரு சின்னதா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா ஆனா இல்ல அவனுங்க வந்துட்டு முஸ்லீம் இல்லாத ஆளுங்கள் தான் சுட்டிருக்கானுங்க, புரியுதா? ஏன் இது சரி இப்போ அதுக்கு ஒரு முஸ்லீம்ல சுட்டிருக்காங்க. இல்ல அதெல்லாம் ஓகே. ஆனா இல்ல அது ஓகே, நியூஸ் வர்றத சொல்றேன். இப்போ இதெல்லாம் கேக்குறானுங்க, இப்பதான் ஒரு முஸ்லீம் வந்துட்டு ஒரு ஹிந்து சுட்டுறான்ற மாதிரி கேக்குறானுங்க. ஆனா இது எப்படி போற்றே ஆகும்னா உண்மையிலே இது நார்த்ல அப்படிதான் போற்றே ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா டோட்டலா பார்த்தா இப்ப உண்மை இது எப்படித்தம்மா எல்லா ஹிந்துவும் நல்லவன் கிடையாது, எல்லா கிறிஸ்டினும் நல்லவன் கிடையாது, எல்லா முஸ்லீமும் நல்லவன் கிடையாது. இவனுக்கு என்ன தெரியுமா, இது ஒரு பைத்தியக்காரனுங்க. ஏன் இப்ப இது எப்படின்னா விஜய் ஃபேன்ஸ்ல 100% நல்லவனுங்க, அஜித் ஃபேன்ஸ் 100% நல்லவனுங்க, சூர்யா ஃபேன்ஸ் 100% நீங்க யாரா சொல்ல முடியுமா? அக்யூஸ்ட்ன்றவன் எங்கதான் இல்ல பைத்தியக்காரனுங்க மொல்ல மாதிரியே தான் எங்க வேணா இருப்பானுங்க. அதே மாதிரிதான் இவனுக்கு மதத்துலயும் இவனுக்கு நினைக்கிறது என்ன தெரியுமா, ஒரு 4 பேர் முஸ்லீம் இந்த மாதிரி பண்ணிட்டா முஸ்லீம்னாலே இப்படிதான், ஒரு 4 பேர் கிறிஸ்டின். ஏன் அப்படி பார்த்தா இந்த நித்யானந்தா கதை அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல இல்ல. இல்ல இல்ல இப்ப நித்யானந்தா கதை வந்துட்டு ஹிந்துல அது இதுவா இருக்கும், ஜீசஸ்ல ஏதோ ஒரு பேர்ல சொல்லி ஸ்கேம் பண்ணிருப்பாங்க கிறிஸ்டின்ல, அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும். இதே மாதிரி முஸ்லீம்ல கேட்டா இந்த மாதிரி 4 பேர் சுட்டான கண்டென்ட்டா இருக்கும். ஆனா எல்லா மதத்திலயும் பார்த்தா அவன் வீட்டுல அவன் இதை தான் கொண்டு இருப்பான், புரியுதா? எல்லா கண்ட்ரியும் நார்மலா எல்லாம் நார்மலா தான் பாப்பானுங்க. இது எங்க தரம்ப வெடிக்கும் என்ன கேட்டா சத்தியமா நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கு மோடி ஆக்ஷன் எடுத்தா மோடிக்கு வந்துட்டு நல்ல பேரு கிடைக்கும். இது நார்த்ல ரொம்ப அவனுங்களுக்கு வந்துட்டு பிளஸ் பாயிண்டா அமையும். இது வந்துட்டு டோட்டலாவே இது ஒரு பொலிட்டிக்கலா தான் முடியும். இது உண்மையிலே நீ ஹியூமனிட்டி இது வந்துட்டு ஒரு இந்தியா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பார்த்தாலும் முடியும் போது இது ஒரு பொலிட்டிக்கலா தான் முடியும் கேட்டேன். ஆமா
எனக்கு என்ன பிடிக்காத விஷயம்னா, நார்த் தான் அப்படி இருக்கானுங்க. சரி விடு. அவனுங்க உண்மையில எங்க படிப்பறிவு எல்லாம் ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் ஓகே எஜுகேஷன் ஏத்துக்கலாம். படிச்சா அவனுக்கு இல்ல எஜுகேஷனே இல்ல கொடுக்கறது இல்ல அதனாலதான் ப்ரோ. இன்னும் இப்படியே இருக்காங்க. இல்ல அங்க அங்க படிச்சா கூட சுத்தறிவரம் அப்படி இருக்க மாட்டான். புரியுதா? எப்படி பார்த்தாலும் அங்க அங்க மாற முடியும். ஆமா அங்க மாறும். ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்ல. படிக்காதவன் கூட இங்க தெளிவா இருக்கிறான். புரியுதா? அதனால வந்துட்டு ஆனா நம்ம ஆளுங்க வந்துட்டு மதம் ஏதாவது வெறி பிடிக்கும் போது தான் எனக்கு எரிச்சலா இருக்குது பார்க்கும்போது. நம்ம ஆளுங்கிட்ட மத வெறி பிடிக்கும் போது தான். ரிக்வஸ்ட் இது இல்ல ரிக்வஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணேன். ஆனாதான் பாப்போம் இது என்னைக்கு உருப்பிடுதோ. ஆனா இதெல்லாம் உருப்பிடாது என்ன கேட்டா. எல்லாத்துலயும் ப்ரோ அது வந்து பிரிஞ்சுதான் இருக்கிறோம், எப்பவுமே பிரிஞ்சுதான் இருக்கும் ப்ரோ. இருப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஆனா இல்ல உண்மையிலே விஜய் வந்துட்டு எடுத்த ஒரு நல்ல பாயிண்ட்டும் இதுதான். ஏன் கமலே ஒரு டைம் வந்துட்டு ஜாதி இல்லைன்னு சொல்றேன்னா என் தலைவன் அதான் விஜய் பார்த்தா அதான் ஆமா. எந்த ஜாதியும் கிடையாது, நாங்க வந்துட்டு அதான் இதுன்னு சொல்லியிருப்பாரு. அதான் அதான் நம்மளோட கட்சியோட இதுவே பிறப்புக்கும் எல்லா இருக்கும் தானே. ப்ரோ இல்ல இன்னைக்கு ஒரு முதல் ம், ம், ஊபியை மீட் பண்ணேன் வேலை செய்யற இடத்துல. ம், சச்சின் போட போன்ல ம், பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருந்தேன்னா வந்தாரு. ம், நடிகரெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டான், எப்படி நாடு ம், நாட்டு ஆவட்டுன்னாரு. நானும் என்னடா ம். ஊபி வாட அடிக்குது லைட்டான்ட்டு என்னன்னு கேட்டேன். டெபாசிட் கூட வாங்க முடியாது அவன் விஜயால. முதல்ல இல்ல இப்ப இல்ல உதயநிதி யாரு இதெல்லாம் நடிகரை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. கலைஞர்லாம் அதுதான் நிறைய நான் கேட்டேன், சினிமால ரைட் ஏன் நான் பண்ணிக்கிறாரு. வரக்கூடாதான்னு நானு. ஸ்டாலினே நினைச்சிருக்காப்புல வைத்தியம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஎம்கேல இருந்தாராம், இப்ப ஏடிஎம்கேவான். அவரு தாவினா இருப்பாரு போல அப்பப்போ. என்னைக்குமே நடிகரும் இல்ல அதான் இல்ல அரசியலுக்கும் சினிமாக்கும் நிறைய சிக்கவாதான். ஏன் இப்ப டிஎம்கே உதயநிதி, ஏடிஎம்கேல சொல்ல தேவையில்லை. அதான் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஏன் பிஜேபியில எடுத்து பார்த்தா சரத்குமார்ல இருந்து புஷ்புல இருந்து நமிதால இருந்து எவ்வளவு கிடக்கும். அதான் எதனா டிவிகேல எடுத்து பார்த்தா கேட்கலாம் அதான் தான் அதான் பார்த்தேன், தற்கூரின்னு தெரிஞ்சு டிவி எதுக்கு கேட்கணும்னு அமைதியாயிட்டேன். அதான் டிவிக்கேல நம்ம தலைவர் வந்துட்டு அதான் ஆக்டர் இது அதான் இனிமே ஆக்டர் வர்றதெல்லாம் என்னைக்குமே ஒன்று சொல்லிட்டா ஓட்டுன்றது ப்ரோ அது ஏதோ முதல்ல புதுசா வர மாதிரி பேசுறாங்க ப்ரோ, அதான் ப்ரோ டென்ஷன் ஆகுது. இல்ல இப்ப ஒண்ணு சொல்றேன். இப்ப நான் போய் வந்துட்டு ஓட்டு கேட்டாலும் முதல்ல நீ யாரு தான் கேட்பான். புரியுதா? அதான். ஆனா இதுவே வந்துட்டு தெரிஞ்ச செலிபிரிட்டி யாரா போய் கேட்டா இவர் தெரியும், இவர் என்ன பேசுவாருன்னு கேட்பான். அதுதான் புரியுதா? அது அந்த காலத்துல இருந்து அதான் நடக்குது. அதுவும் இந்த இப்ப காலத்துலயும் எதுக்கு அதான் ப்ரோ யூஸ் ஆகுது. எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஆக்டரை கூட்டும் போறாங்க, அதான் எனக்கு தெரியல. ஆக்டர் கூட்டா பரவாயில்ல. இல்ல இல்ல ஆக்ட்ரஸும் கூப்பிடுறாங்க. இல்ல பாடி சோடா ஒரு ஒரு விஷயம் நல்லா நீ மனசுல வச்சுக்கிடணும். நம்ம 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 பேசுற அரசியல் வேற, நம்மளுடைய ரியாலிட்டியில இருக்கிற லைஃப் வேற. அதுவும் கரெக்ட் தான். அரசியல் ஏன்னா நீ உன்னுடைய அரசியல் வந்து எங்க வைக்கணும்னா வீடோட நம்ம நம்ம ஏரியாவோட முடிஞ்சது. நீ வந்து அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல உள்ள போற தெரியுமா? அந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்ல அங்கெல்லாம் போய் நீ முட்டிக்கிடாது. நான் நான் இதை இப்ப வாயே எக்ஸ்பீரியன்ஸ் திறக்கல, வச்சு சொல்றேன். அவருதான் இல்ல இல்ல பேசணும்ன்றாரு. இல்ல இல்ல ஏன்னா இல்ல இல்ல மேனேஜர் பிஜேபி காரனா இருப்பான். அவன சாலா நீ வாண்டா உனக்கு Exactly. நான் வைக்கிறேன் பாரு அவன வேட்டு நீ இன்னைக்கேதான். இல்ல இல்ல அவள்தான் பாடி சோடா உனக்கு நைட்டு ஷிஃப்ட் கொடுக்குது. நீ வந்துட்டு எப்படி தப்பிக்கிறேன் பாக்குறேன். ஐயோ, வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா இல்ல இல்ல நான் ப்ரோ இல்ல அதிகம் வாயே ப்ரோ திறக்கல. ப்ரோ இல்ல ப்ரோ உண்மையில இல்ல ஆர்டிவி ப்ரோ. எனக்கு வந்துட்டு எங்க சார் வந்துட்டு இது 10th பப்ளிக் எக்ஸாம் அப்ப சொன்னாரு என்னன்னா சிலதான் டேய் நீங்க மேல யாருமே போடுறது, சிலுவை கிராஸ் போடுறது, ஏதோ போட்டதெல்லாம் பேப்பர்ல போடாதீங்கடா. ஏன்னா அதான் பேப்பர் கரெக்ஷன் பண்றவன் எது வேணா இருப்பானுங்க. புரியுதா? அதுவும் அவர் சொன்னாரு. அதான் எனக்கு இது எங்க சாரே சொன்னாரு. விமலன் சார் ஒருத்தர் தான். அப்பதான் ஞாபகம் வருது. கரெக்ட். நான் நல்லா ரெண்டே கேள்விதான் ப்ரோ சொன்னேன், ஏன் வரக்கூடாதான்னு கேட்டேன். இப்போ எலெக்ஷன் கிட்ட வரட்டும், அப்ப பாத்துக்கலாம், ரிசல்ட் அப்ப தெரியும். இப்ப ப்ரோ நம்மள நம்ம ஓட்டு தான் ப்ரோ நம்மளுடைய பவர். சும்மா இவன மாதிரி கசகசன்னு வாயில எனக்கு என்ன கத்திக்கிட்டு ஒண்ணா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு இருப்பாரு. எனக்கு அதுக்குதான் சிரிச்சுட்டாங்களே. இல்ல நீ மனசுக்குள்ளே சிரிச்சிருக்கணும். அதான் டேய் கம்முனு தள்ளிட்டேன். இல்ல இல்ல நீ பண்ற காமெடி எல்லாம் பின்னாடி நிக்கிற சீமான் சிரிப்பான். நாங்களாம் சிரிக்க மாட்டோம் தெரியுமா? அந்த மாதிரி சொல்லிடுவேன். புரியுதா? அவரை திட்டக்கூடாது இனிமே. இந்த மாதிரி சொல்லணும். கரெக்ட். டெபாசிட் கூட டெபாசிட் கூட வாங்க வாங்க முடியாது, முடியாதுன்னா அதுவும் நிக்கிற தொகுதியில டெபாசிட் வாங்குறாங்களா பாருன்னு இருப்பாரு.
சரி டே சார் டே ஒரு நிமிஷம் ப்ரோ ஒன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது யாருன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா நான் அதை சொன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இங்க சொன்னு சொல்லிட்டு என்ன போட்டு அடிப்பான். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு என்டிகே ஒரு ஃப்ரெண்டு, அது யாருன்னு சொல்ல விரும்பல. சத்தியமா இது இது ப்ராமிஸா சொல்றேன். இது நடந்துச்சு. இது இன்னொன்னு என்டிகே ஃப்ரெண்டு கிட்ட என்ன பெட்டுனா, அவன் வந்துட்டு எங்களை விட ஒரு ஓட் பர்சன்டேஜ் அதிகமா வாங்கி காட்டு 26ல நான் வந்துட்டு பெட்டு கட்டுறேன்னா நானும் பெட்டு கட்டுறேன்னு. அது எங்க அதான் டிவிக்கு வந்துட்டு இதான் 2 பேருக்கும் என்ன பெட்டுனா 26ல ரிசல்ட் வர்றப்ப ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு டிவிக்கு என்டிகே விட அதிகமா வந்துட்டா அது எப்படி? இது கேட்கவே கேவலமா தான் இருக்குது. எனக்கும் கேவலமா தான் இருக்குது. முதல்ல இவனு இதான் இல்ல நான் முதல்ல அவங்க கிட்ட ஸ்பாரிங் போடும்போதே சொல்லிட்டு, டேய் நீ எங்கடா ஆயிட்டான்ற மாதிரி காண்டத்தை விட்டான் அவனை. அவன் என்டிகே அவன் தெரியாது. அவன் ஸ்டேட்டஸ்ல செம்ம சிரிப்பா இருக்கும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வார அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இல்ல ஆனா ஃப்ரெண்டுன்றதுனால அது இது பண்ண முடியாது. ஆனா என்ன பெட்டு தெரியுமா? 5000 ரூபாய் சத்தியமா இது நான் வாங்க. 5000 ரூபாயா? அதான் இல்ல ப்ரோ, புரியாதா இருக்கீங்களா? அதான் இல்ல எனக்கு என்ன தெரியுமா, எப்படியும் எனக்கு வந்துருச்சு 5000 ரூபாய் லாபம். அதான் சத்தியமா ப்ரோ. அதான் இது இல்ல இது 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 பேசணும்னு சொல்ல உண்மையிலே. அதான் அதான் இதுல தான் 5000 ரூபாய் எப்படியும் நம்மளுக்கு வந்துடும் 26ல. அதான் என்ன கேட்டா இல்ல 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 ப்ரோ, இந்த மாதிரி பெட்டு கட்டி வச்சுக்கணும். சத்தியமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சண்டை போடக்கூடாது. என்னத்தம்மா பண்ணோம், நீ கான்பிடென்ட்டா இருக்கல விஜய் டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு. டெபாசிட் வாங்கினா நான் அதான் டெபாசிட் வாங்கலைன்னா நான் உனக்கு 5000 தரேன். அந்த மாதிரி கேட்டு விட்டுறணும். புரியுதா? கரெக்ட். ஏன்னா பாடிஸோட நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அப்ப வந்து நான் வந்து பிஜேபிக்கு பயங்கர எதிர்ப்பா இருந்தேன். அப்ப வந்து இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க என் கூட இருந்தவன். அவங்களோட சேர்ந்து நீ சும்மா இருக்கிற நீ உசுப்பேத்தி விட்டுட்டு, மச்சான் இந்த மாதிரி இந்த பிஜேபியில இருக்கிறவன்லாம் பாடுறா, இந்த மாதிரி மேல் ஜாதியில உள்ளவன்லாம் நம்ம இது பண்ணணும்டா அது பண்ணணும்டான்னு சொல்லிட்டு ஏன் கரகம் பிடிச்ச நேரம் எனக்கு வந்தவன் மேல இருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட ஹை ஹை கிளாஸ்ல நம்ம நம்ம என்ன சொல்றது ஜாதி அடிப்படையில் உயர் ஜாதியில இருக்கிறவங்க வந்துட்டாங்க. வந்து எனக்கு அது என்னன்னே தெரியல. இவன் மண்டையில பேசி 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 அவங்க அவங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்கிட்ட எங்க சண்டை போடல, என்கிட்ட எதுவுமே கோவமா பேசல. ஆனா இங்களோட சுத்தி 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 என் மண்டைக்குள்ள நல்லா ஏத்தி விட்டாங்க. நம்மெல்லாம் அப்படிதான், நம்ம திராவிடனிசம்லாம் நம்ம இப்படிதான் பண்ணணும், அவங்களாம் நம்ம இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, ஏத்திஸ்ட் லொட்டு மசுறு சோசியல் ஜஸ்டிஸ் அது இதுன்னு மண்டைக்குள்ள ஏத்தி விட்டான். நான் என்னாச்சு, சும்மா இல்லாம அந்த அம்மா கூட அது எது கேட்டாலும் நான் வம்பு பண்ணுவேன். அது 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 அத்தனைக்கும் நல்லது. எது கேட்டாலும் வம்பு பண்ணிட்டு கடைசியில எனக்கு செட் ஆகாம நான் இல்லைங்க எனக்கு இதுல இருந்து வேலை செய்ய இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, நான் வேற எதுக்கு போறேன்ட்டு கிளம்பி போயிட்டேன். ஆனா என் கூட 2 உசுப்பேத்தி விட்ட தற்கூரி இருக்காங்க தெரியுமா? அது 2 ஊபிஸ் தான். அந்த 2 தற்கூரிகளும் ஏண்டா உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையாடா? என்னடா நான்லாம் பாரு எவ்வளவு ரோஷமா எவ்வளவு ஒரு மானத்தோட வந்துட்டேன், நீ ஏன்டா வர மாட்டேன்ற அப்படின்னா, மச்சான் அது வேற இது வேறடா. எனக்குலாம் அதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதனால இந்த ஊபிஸோட பேச்சை நம்பி மட்டும் அந்த தனி மனித தாக்குதல் அந்த வெறுப்புணர்ச்சி உள்ள நாங்கெல்லாம் ஏத்திக்கிறது வாயே திறக்கல அதுல அவர் ஏத்தனால நம்ம தான் சொன்னதுக்கெல்லாம். நடுத்தருல நிப்போம். சொன்னாரா மனுஷனா சரி பாரு. சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவன்லாம் 10 பைசாக்கு பிரச்சனை கூட மாட்டான். சும்மா அப்படியே வாயில வடை சுட்டு பேசுறவங்க அவங்க போயிடுவான். கிட்ட போய் நம்ம ஏன் தேவையில்லாம முட்டிக்கின்னு தேவையில்லாத வேலை தான் அது. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தேவையே கிடையாது. 2 அதே மாதிரி வார்த்தை அலெக்ஸ் தான் ப்ரோ நீங்க சொன்னேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு வேகத்துல என்ன பண்ணுவோம், டக்கு நானும் சொல்றேன் எனக்கெல்லாம் எப்படி அவன் மண்டைக்குள்ள ஏத்துனானே தெரியலையா. அந்த ஊப்பியோட சுத்தி 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 நம்ம மண்டை கழுவிட்டாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் ரியலைஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு இல்ல இல்ல வந்துருச்சு. ப்ரோ, நீங்களாவது பரவாயில்ல. நான் ஒரு சங்கிகிட்ட மாட்டேனேன். ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியுமா? என்ன பண்றது? அதான் இல்ல நிறைய பேசுவான், நிறைய பிரினஸ் பண்ணுவான் தெரியாதா? அவன் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா மோடியை கையெடுத்து கும்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவான் தெரியுமா? சத்தியமா. ஏன்னா இல்ல அவன் காங்கிரஸையும் பிஜேபி கம்பேர் பண்ணுவான். காங்கிரஸ் வந்துட்டு அப்ப என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி விட்டுருவான். அப்ப பிஜேபி இப்ப இருக்கும்போது அதை விட பெட்டரா பண்ற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவான், ஏய் நாங்க மதவாதம் பண்றது இப்ப என்னடா, நம்ம தான் இந்தியால இந்து தாண்டா அதிகமா இருக்கணும்ன்றான். அது டேய் இல்ல எனக்கு என்ன, நான் சரி இல்லடா இருக்கிறது தப்பு இல்லடா, அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா இப்ப ஏன்னா அதற்கு அவன் கண்ட்ரியில அவன் மதம் அதிகமா இருக்கும். ஆனா நீ மத்தவனை திணிச்சு ஏன்டா மத்தவனை போட்டு மெரிகிறீங்கன்னு சொல்லிருந்த, அதுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன். அதான் இவன் பிரெயின் வாஷ் பண்ணுவான் மேக்ஸிமம்.
அது அதான் உண்மை. அலெக்ஸ் ப்ரோ நீங்க சொல்ற 100% உண்மை. பிஜேபி என்ன வேலை செய்வானோ கிட்டத்தட்ட அதே வேலையை தான் இந்த டிஎம்கே ஊபிஸும் பண்ணுவாங்க. டிஎம்கே ஊபிஸ்ன்ற விட அந்த தீகா அது 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 டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் ஒரே மாஸ்க்ல வருவாங்க. அவங்க ப்ரோ பேச்ச கேட்டு பேர் மட்டும்தான் வேற, அஜெண்டாலாம் ஒன்னாதான் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். அவன் அங்கிட்டு பேசுவான், இவன் இங்கிட்டு பேசுவான். இந்த ப்ரோ இந்த இந்த முதல்ல இல்ல ப்ரோ, இதுக்கு விஜய் சேதுபதி கரெக்டானு சொல்லியிருப்பான். என்னைக்குமே மதத்துக்காகவோ ஜாதிக்காகவோ எவனாவது சண்டை கூட்டா போவாத. ஏன்னா வந்து அவன் வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அதாவது சண்டையை மூட்டி விட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துப்பான். நான் எனக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த அம்மா கிட்ட இருந்தேன்னா நல்லா வந்திருப்பேன். இந்த தற்கொலை அதான் சொல்றேன் இல்ல, அந்த அம்மா கிட்ட எனக்கு சண்டை போட்டது காரணமே அந்த இவங்க மண்டையில சொல்லி 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 சொல்லியே, அதாவது பொழுதானைக்கு ஒரு நாள் பேசினா 2 நாள் பேசினா பரவாயில்லங்க, தினம் தினம் பேசிட்டே இருந்தா ஒருத்தனுக்கு எப்படிதான் இருக்கும். ஸோ அதனால என்னைக்குமே அந்த 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 எப்படி சொல்ல அந்த ரியாக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. சொல்றானா நமக்கு எது சரி தப்பு. இன்னைக்கு நமக்கு தளபதி இருக்காருங்க, இந்த தற்கொலை பயல்கள் நீ எவன் சுத்திக்கிட்டு இருக்க போறது, பக்கத்துல இருந்தா ஒரே மிதி ஓடியே போயிரு எங்கிட்டு பக்கத்துலயே அவ்வளவு வந்துடாது. ப்ரெஷர் கொடுப்பா, வாடகை எனக்கு வேணாம். அவருக்கே நார்மலா டீல் பண்றாரு, நம்ம எதுக்கு ட்ரிகர் ஆகணும்? எக்ஸாக்ட்லி அவரே அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அவருக்குலாம் எவ்வளவு ப்ரெஷர் போவோம். நம்ம சிங்கர் நிர்மலே அந்த பேசும்போது அந்த இன்டர்வியூல அழகா சொல்றாரு, அந்த லாபியை வந்து தொட்டோம், எவ்வளவு ப்ரெஷர் வரும், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரியும். அது தெரிஞ்ச ஒரு 10,000 ஓட்டுக்காண்டி அந்த லாபி அவர் எதுக்குறாருன்னா சும்மாவா விட்டுருப்பாங்க அவரை? ஸ்டேட் நோடு போறாரு, சென்ட்ரல் ரெண்டு பேர் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சு எதிர்க்கிறாரு. அவருக்குள்ள எவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி டீல் பண்ணுவோம் ப்ரோ. இவன் சொல்றான் இந்த தற்கூரிங்க வந்து ஓட்டு வாங்குவானா டெபாசிட் வாங்குவானா. டே ஓட்டு வாங்குவானா டெபாசிட் வாங்குவானான்ற பார்த்துட்டு ஏன்டா இந்த கதறிக்கிட்டு இருக்கீங்க? டெய்லி பின்னாடி உட்காந்து ஓபன் பண்ணி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல ஹெட்செட் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கேக்குது. உண்மை விஷயம். ஆனா இல்ல ஆர்டிபி ப்ரோ சொன்னதுல யோசிச்சது என்னன்னா, நாளை பின்ன ஆபீஸ்ல தான் மேனேஜருக்கு தான் கூப்பிட்டு ப்ரோ நீங்க டிவிக்கு கேட்டா டிவிக்குன்னு சொல்ல முடியாது, அதான் இதுவும் சொல்ல முடியாது, பிடிக்கும் அதான். இல்ல அதான் அதான் இல்ல இல்ல எதுக்கு சார் கேக்குறீங்க அப்படி கேட்கணும், புரியுதா உசாரா? அப்புறம் இல்ல அதான் சார் நீங்க எந்த கட்சி சார்னு கேட்டா நம்மளாம் டிஎம் கேப்பான்னு சொன்னா ஓகே சூப்பர் சார். சார் இதுல என்ன சார் இருக்குதுதான் கட்சியில என்னதான் அந்த மாதிரி நிலைமையில இப்பயும் நான் எழுதி தரேன். அந்த 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 என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வரைக்கும் பார்த்த வரைக்கும், ஏன்னா இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவன் உயர் பதவியில உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன ஒண்ணு நமக்கு கீழே நம்மளோட பிஜேபி காரன் தான் இன்னும் ஈஸி, ஆறுதல சட்டை போட்டு போயிட வேண்டியதா சுகி போய் மாதிரி. அந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான் கொஞ்சம் பயங்கர நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அதெல்லாம். ஆனா அவங்களுமே அதான் சொல்றேனே, எல்லாருமே ஹார்ம்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இவங்க இந்த டிஎம்கே அளவுக்கு வெறி பிடிச்சவங்க கிடையாது. அவங்களும் அதாவது ஒப்பிடவே முடியாது. நம்ம அதான் சொல்றேன், லைட்டா பேசினாலும் முன்ன பின்ன ஆகி போயிடும். ரெண்டும் சரிசமம் தான். பட் ஆனா சற்றும் சலித்தவர்கள் அல்ல நம்ம டிஎம்கே. இல்ல என்ன கேட்டா விளையாட்டுக்கிடி பேசலாதான், ஆனா என்ன கேட்டா நார்மலா எல்லாம் ஸ்மூத்தா தான் போவோம் பாப்போம். ஆனா அதான் எல்லாத்தையும் தாண்டி எங்க ஏதாவது வெடியனா ஏதாவது ஜாதி சண்டை மத சண்டையில் தான் வெடியும். இல்ல அலெக்ஸ் ப்ரோ நீ கரெக்டா சொன்ன. நம்ம வந்து எதுவுமே நியூட்ரலா இருக்க முடியாது. டிஎம்கே ஸ்பேசஸ்ல போய் உட்காந்து பாரு, இவங்க இங்க உட்காந்துட்டு தமிழ்நாட்டே தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்பேஸ்ல பேசுற பாதி பேர் பாத்தீங்கன்னா ஆனா ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு புடிச்சதுன்னா அது எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டேன், டிஃபெண்ட் பண்றவன். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. நான் அதான் சொல்றேன், இதே தப்பதான் நான் பண்ணேன் அலெக்ஸ். நான் சத்தியமா சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி மோசமா இருக்கும். வேண்டவே வேண்டாம் இது ப்ரோ. இது பரவாயில்ல, காலேஜ் பசங்க. அதுவும் இதுல ஹைலைட் என்னன்னா, பக்கத்துல இருந்த ஒருத்த மட்டும் தான் அஜித் ஃபேன், மீதி எல்லாம் விஜய் ஃபேன். எனக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சது, புரியுதா? எனக்கு தெரியல அது. அதான் இல்ல நார்மலா உட்காந்து பேசிருக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணி இது நார்மலா. அப்ப சொல்றேன் அதான் பிகில் ரிலீஸ் எல்லாம் பேசுகிறோம். என்ன ப்ரோ படம் எப்படி நான் பாத்துட்டேன், சூப்பரா இருக்குது ப்ரோ, இது நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். இவன் வந்துட்டு ஏதான் ஒரு சில ஃபிளாலாம் சொல்லியிருந்தான். சரி ஓகே இதுல என்ன சொல்றதுதானே இது, அவனுக்கு அதான் ஒப்பீனியன் மாறும், சரின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா, இதெல்லாம் என்ன ப்ரோ இதுக்கு விசுவாசம்னு வந்தான். நில்றான். அதான் அதான் இல்ல அதான் அங்க புடிச்சேன் அவன. டேய் ஏண்டா
இல்ல ப்ரோ வேட்டி கட்டின்னு என்ன பண்ணான் அவன்? நான் அப்படியே கேட்டேன் புரியுதா? அவன் விஜயாவது மரியாதை கொடுத்தான், அஜித்துக்கு கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணாவான்னு கேட்டேன் விட்டு. என்ன ப்ரோ இப்படி பேசுறேன்டா, டேய் நாடா மரியாதை உனக்கு நான் ஸ்ட்ரைட்டா. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் தெரியுது சுத்தி மொத்தம் அணில பெஞ்சு. எனக்கு இன்னும் ப்ரௌட் அதான். ஓகே அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ பிகில் அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த டைம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவானதே இன்னொன்னு அனில்னு ஒரு கேங்கே உருவாயிடுச்சு. அது ஒண்ணு லாஸ்ட் 2 பெஞ்சுக்கு நான் சத்தியமா சொல்லணும்னு சொல்லு 2 அஜித் ஃபேன் தான். அதுலயும் ஒருத்தன் ரொம்ப சாது. அவன் எப்படின்னா இல்ல அஜித் அவர் ஏதோ பண்ணிட்டங்க எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவான். இன்னொருத்தன் தான் டிஃபெண்ட் பண்ணி இருப்பான் உட்காந்து. அவனதான் பிடிச்சி நடுவுல உட்காரச்சு கலாச்சுன்னு இருப்போம். இதுல சத்தியமா சொல்றேன், சித்தேஷ்னு ஒருத்தர் இருப்பான் மரண கலாகலாயமான் தெரியுமா? அவனை கூட்டு வச்சுட்டு இல்ல வேதாலும் 10 ரூபா கலெக்ஷன் அதுவும் என்ன வச்சுன்னு சொல்லுவான். அவன் செம்ம ட்ரிகர் ஆயிடுவான் தெரியுமா? அதெல்லாம் நல்லா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருக்கு. அதுவும் அந்த டைம்ல அது நடுவுல இந்த சும்மா ஊம குசுமங்க 2 பேர் இருப்பாங்க. நம்மளும் எனக்கெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் நான் வந்து ஒரு 9th 8th படிச்ச சமயம் சும்மா இல்லாம நானும் ஒருத்தனும் சண்டை அஜித் விஜய்க்கு சண்டை போயிட்டே இருந்தது. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இவன் மச்சான் ஃபைட் வச்சுக்கோண்டா வாடா உண்மையை ஃபைட் வச்சு பாத்துருவோம்டான்னு சொல்லிட்டு வாயில சண்டை போட்டுட்டு இருந்தவன சண்டை போட வச்சுட்டேடா நீ நேரடியா. அது டாய்லெட்ல போய் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி அது அந்த மாதிரி நீளமா இருக்கும். அங்க போயிட்டு மச்சா கதவுல சாத்துங்க அது பண்ணுங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கிறதுக்கு அங்க காரிடர்ல இருந்தேன். இல்ல ப்ரோ எனக்கு ஸ்கூல் டேஸ்ல நான் அது நிறைய டைம் சொல்லியிருப்பேன். புலி ரிலீஸ் ஆகும் போது நான் ரொம்ப ஆட்டம் போட்டேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மச்சான் புலி படம் போறேன்டா சூப்பரா அந்த மாதிரி ஸ்கூல்ல அந்த மாதிரி பில்டப் கொடுத்துருந்தேன். லஞ்ச் டைம்லாம் சாப்பிடும்போது தான் அந்த மாதிரி பேசுதான் புலி ட்ரைலர் எல்லாம் வருதுறான் அந்த மாதிரி பெரிய பில்டப். ஐயா என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும். அதான் நான் பெரிய அதான் நான் புலி பார்க்க போறது அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு போனேன். புலி பார்த்தா சரியான ஃபிளாப். மறுநாள்லாம் போறான் போறேங்கிறான் சரியான சம்மகலாகிறானுங்க. இல்ல அதான் இல்ல மேட்ரை கேள இல்ல அப்புறம் சம்மகலா கலாச்சிட்டானுங்க. நான் பல்ல கச்சிருந்தேன் சரி ஓகே இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய்க்கு தெரி படம் வருது, அஜித்துக்கு விவேகம் படம் வந்துச்சு. அவனை கூட்டு வச்சுனுமா அவனை லாஸ்ட் பெஞ்ச். அதுவும் இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நான் மிடில் பெஞ்ச் தான் உட்காருவேன். ஆனா இதுக்குன்னே லாஸ்ட் பெஞ்சுக்கு கூட்டின்னு போயிட்டேன் ஃப்ரெண்டு 2 பேர். நாங்க வந்துட்டு அது ஹைலைட் என்னன்னா நான் இன்னொரு 2 பங்காளியை கூப்பிட்டேன். அவனுங்களும் விஜய் ஃபேன்ஸ் தான். அதாவது எப்படின்னா அங்க சைட் பெஞ்ச் இருக்கிறோம் கூட்டின்னு வந்துக்குதான் அடி கலாய்க்கணும்னு கூட்டின்னு வந்தோம். மச்சி வாழ கூட்டின்னு வந்தா சரியான நான் கொட்டிட்டேன். ஏன்னா வெறி புரியுதா நம்மள கொட்டுறோம் நங்குன்னு. ஆமா இருக்கவே கூடாது நீ. அப்பெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். எக்ஸாக்ட்லி அதுவும் தெரியல வந்துட்ட பிறகு ஸ்கூலே அது வைப்பு சரியான டாப்ல இருந்தானே எல்லாம் எங்க பார்த்தாலும் தெரியுன்னு. அது வேற மாதிரி இருந்தது டைம்லாம். வேதாளெல்லாம் வந்ததே மறந்துட்டானுங்க. அதான் அது வந்தே ஒரு அப்போ ஒரு 6 மாசம் தான் இருக்கு எனக்கு கேட்டா அதே மறந்துட்டானுங்க. எக்ஸாக்ட்லி அதெல்லாம் நல்ல டைமே. அதான் சொல்றேன்ல காலங்கள் ஓடி போச்சு விஷயங்கள் மாறி போச்சு. தளபதியும் இந்த அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. எப்ப வாழ்க்கை எவ்வளவு கடகடன் மாறிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்லயும். இதுல இல்ல ப்ரோ ரஜினி படம் எல்லாம் மேக்ஸிமம் பார்ப்போம். நானும் அந்த டைம் பார்ப்போம். அதே மாதிரிதான் 2.க்கும் போய் ஊம்ப குத்தலாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது அதான். ஆனா எனக்கு வந்துட்டு தர்பார் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். அந்த டைம் யாருக்கும் ரஜினி ஃபைட்லாம் இல்லை. நானும் ஃப்ரெண்டு அப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் இயர் பட்சம் வந்துட்டு தர்பார் போனேன். நானே ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் போனோம். மயிறு மாதிரி இருந்தது படம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எனக்கு ஒண்ணு புரியல என்னன்னா எனக்கு என் டைம் நான் உனக்கு ஒரு 4-5 வருஷம் எத்தனையோ வருஷம் தெரியல. ஆனா அப்பயே ரஜினிக்கு ஃபேன்ஸ் விட ஃபயர் விட யாருமே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு இத்தனை பேர் வந்தாங்க? இல்ல ப்ரோ அது ரஜினிக்கு ரொம்ப டவுன் ஆச்சு ஃபேன்ஸ். உண்மையில ஃபேன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன கேட்டா லாஸ்ட் டெக்கேட்ல அவனுக்கு பிளாக் பஸ்டர்னு எடுத்து பார்த்தா ஜெயிலருக்கு பின்னாடி வந்துட்டு எதுவுமே இருக்காது. எந்திரன் இருக்கும். எந்திரனுக்கும் அப்ப நடுவுல பார்த்தா ஜெயிலர் இருக்கும். நடுவுல ஹிட் வந்துட்டு பார்த்தா பேட்ட ஹிட் இருக்கும். வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மாஸ் சப்ஜெக்டா வந்து அந்த ஜெயிலர் மாதிரி மாஸ் சப்ஜெக்ட்லாம் ஒண்ணுமே வரல. மாஸ் இல்ல இல்ல ப்ரோ இல்ல சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் இல்ல ப்ரோ. அரசியல் வரேன்னு சொல்லிட்டு காலா பத்தியம் 2.0 விட்டான். அதான் அதுலயே பார்த்தா இல்ல அதுலயே 5 வருஷம் போயிடுச்சு. தர்பார் வந்து 5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தா அன்னத்தை விட்டான். வாழ்க்கையே நாசமா போச்சு. அதான்
சோலை மொத்தம் உண்மையிலே ஐயா நீ. அதான் அதுக்கப்புறம் தான் இது போட்டான். சரி ஜெயிலருக்கு அப்புறமாவது நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா அவங்க பொண்ணு வந்தது. எங்க அப்பாவுக்கு நான் அதான்டா செய்வேன், அப்படிதான்டா செய்வேன்னு தான் லால் சலாம் பண்ணி விட்டது. சரி ரஜினி பார்த்தாரு, சரி பொண்ணுதான் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போனா அவனும் கூட்டு ஊமை குத்தினான் வேட்டையன்ல. அதான் ப்ரோ அதான் வேட்டையன்னு கடைசியில சப்ஜெக்ட் கரெக்ட் தான். படம் ஆனா ஆளு இல்ல சுத்தது. என்னைக்குமே இல்ல தலைவர் எப்படி தெரியுமா, என்னைக்கு அவருக்கு ரொம்ப அடி விழுதோ அப்ப போய் விஜய் பாப்பாரு. அவர் யாருகிட்ட போறாரோ அதே ஆளு என்கிட்ட வேணும். அதான் அதே மாதிரிதான். அதான் அதே சரிண்ணா அது அவனே அதே ரஜினிக்கு ஏத்த டைலர் சப்ஜெக்ட்லாம் அதே இல்லைங்க வாடகை. வேட்டையன். வேட்டையன்னா ரஜினிக்கு ஏத்த சப்ஜெக்டே கிடையாது. ஆமா அது எப்படி அது போய் அங்க மாஸ் லாக் ஃபிலிமே ஆச்சுன்னு தெரியல அந்த கிடையாது. அது ஸ்டோரி. எக்ஸாக்ட்லி. கண்டென்ட் படம் அது. ப்ரோ முதல்ல வேட்டைன் கண்டென்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்மலான கண்டென்ட் தான் அது. ஜேபி மாதிரி கண்டென்ட் எடுத்துருக்கணும் ப்ரோ, கரெக்டா இருந்திருக்கும். இல்ல இல்ல என்ன கேட்டா அப்படி எடுத்திருந்தாலும் உனக்கு தியேட்டர்ல பெரிய டயர் ஓடிடி மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது படம். ஒருத்தன் சுட்டான் போய் அதான் திருப்பி சுடுறேன், இல்ல வந்துட்டு ஒரு நீட்டை பத்தின வந்துட்டு ஒரு ஒரு டீட்டெயிலான டீசெண்டா படமா. ஓடி ஆனா இருக்கும்ல, இந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்காது. இல்ல கிரிட்டிசைஸ் ஆயிருக்காது. அதான் இது ரொம்ப இல்ல